பழைய ஸ்டோரி 4 பார்ட் போட்டோம். ஸோ எல்லாருமே அதை ஃபுல் பார்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்ஸ் வாங்கி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ஜென்ரலான டாபிக். ஜென்ரலான டாபிக்னால் என்னென்னா லைக் டேட்டூ. ஸோ டேட்டூ இது நமக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் டேட்டூஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சா, இந்த கல்ச்சர் எப்போலேருந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டூன்ற ஒரு இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸி ஐஸ்மேன். ஸோ அந்த காலத்தில் லிட்ரலி ஒரு 3300 BCலேருந்து ஒரு ஆல்ப்ஸ் மம்மிஃபைட் மேனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபாசில்டு ஆன பாடியில் பார்த்தீங்கன்னா 61 டேட்டூஸ் இருந்திருக்கு. ஸோ அது எப்போது 3300 BCலேயே 61 டேட்டூஸ் வந்து அந்த மம்மிஃபைடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கும் இன்னும் முன்னாடி காலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் போய் பார்க்கும்போது ஏன்ஷியன் எகிப்தில் 2000லேருந்து 1500 BC, ஸோ இன்னும் முன்னாடி அங்கே வந்து விமெனும் வந்து டேட்டூஸ் போடுற கல்ச்சர் இருந்திருக்கு. அப்போ டேட்டூஸ் எதுக்காக அவங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்காக, ஃபர்டிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது 1100 BCயில் சைனாவில் டேட்டூஸ் போட்டிருக்காங்க. அந்த டைமில் சைனாவில் எதுக்காக டேட்டூஸ் போட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட், ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து அவங்க டேட்டூஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ 1100 BCயில் மற்ற உலகத்தில் மற்ற இடங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் இந்தியாவில் டேட்டூவோட ஓல்டஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா 2500லேருந்து 1500 BCக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆதிவாசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளான்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்களோட ஐடென்டிக்காகவும் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் வந்து டேட்டூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைகான் சொல்லிட்டு சென்ட்ரல் இந்தியாவில் இது வந்து 2000லேருந்து 3000க்குள்ளே. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட கிளானோட ஐடென்டிக்காகவும் அழகுக்காகவும் தான் டேட்டூஸை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன கிளானோட ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா கிளான்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிறைய அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் நிறைய தனித்தனியாக ஒரு கூட்டமாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கிளானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான அந்த டேட்டூஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேட்டூ இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த கிளானை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த தனித்துவமாக காமிக்கிறதுக்காக தான் அவங்க டேட்டூஸை பயன்படுத்தியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாகாஸ் அவங்க வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களோட மார்க் ஆஃப் பிரேவரியாக வந்து டேட்டூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது அவங்க ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பெருமையாக காமிச்சிக்கிறதுக்கு டேட்டூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடல்ட்ஹுட், அதாவது வளர்ந்த பெரியவங்க மட்டும்தான் டேட்டூஸை போடணும், அப்படி போட்டாங்கன்னா அவங்க மெச்சூரானவங்க பெரியவங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்காகவும் டேட்டூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா குறும்பா, அந்த கிளான் ஆஃப் பீப்புள் என்னென்னா அவங்களோட முக அழகுக்காக ஃபேஸ் டேட்டூஸ் வந்து போட்டிருந்துருக்காங்க. முகத்தை அழகுபடுத்துறதுக்காக, உடம்பை அழகுபடுத்துறதுக்காகவும் சில ரிச்சுவல்ஸ்க்காகவும் அவங்க டேட்டூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்ட் கல்ச்சர் ஆஃப் டேட்டூஸை வந்து ஆர்னமெண்டேஷனுக்காக, அதாவது ஒரு நகையை நம்ம வந்து கழுத்தில் இப்போ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நகை மாதிரியான டேட்டூஸை போட்டு அவங்க உடம்பை வந்து அவங்க வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு வளையலோ ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஆர்னமெண்ட்டாக வந்து அவங்க டேட்டூஸை பயன்படுத்தி போட்டிருக்காங்க. அண்ட் சேமஸ் ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லைக் அவங்க இந்த இதை சேர்ந்த மக்கள் அப்படின்றத ஒரு இதை காமிச்சிக்கிறதுக்காகவும் அவங்களோட டேட்டூ வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டேட்டூ அப்படின்றது இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக இதை முன்னாடி நான் சொன்ன இந்த கிளான்ஸில் இந்த ட்ரைப்ஸில் அவங்கெல்லாம் வந்து பச்சை குத்துதல் தான் இதை வந்து நம்ம முன்னாடி காலத்தில் சொல்லியிருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேயே பார்த்திங்கன்னா இதை பச்சை குத்துறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பச்சை குத்துறது அப்படின்னா அப்போ அது என்ன, அது எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு பார்த்தா யூஸ்வலாக முள் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஊசிலேயோ இல்லை ஒரு அனிமலோட போன்ஸ்லேயோ வச்சு பச்சை குத்துறாங்க.
ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது டேட்டூ பண்ணுறதுக்கு. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஷார்ப் திங்ஸை வச்சு தான் வந்து அவங்க பச்சை குத்திருக்காங்க. ஸோ அந்த பச்சை குத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு இங்க் மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த இங்க் மாதிரியான விஷயத்தை அவங்க எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, கரி, சார்கோல். ஸோ அந்த கரி ப்ளஸ் பிளான்ட் பேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த டை. ஸோ நேச்சுரலாகவே நம்ம ஃப்ளவர்ஸில், பிளான்ட்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு அந்த கலர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பிளான்ட் பேஸ்டு டை, அப்புறம் மஞ்சள், டர்மரிக் அண்ட் ஆயில். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இங்க் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு தான் அவங்க வந்து பச்சை குத்திருக்காங்க. நீங்கள் அந்த காலத்தில் பச்சை குத்தினவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இது வந்து அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலரில் தான் இருக்கும். பட் நவடேஸ் நம்ம பண்ணக்கூடிய டேட்டூஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. பட் அந்த காலத்தில் அந்த பச்சை அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பச்சை குத்துனதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும், ஒரு புண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எதுக்காக பச்சை குத்துனாங்க அந்த காலத்தில்? இப்போ நம்ம அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் அந்த காலத்தில் எதுக்காக வந்து பச்சை குத்துறது அப்படின்ற ஒரு கல்ச்சரை வந்து மக்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ரிலீஜியஸாகவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்காகவுமே இருந்திருக்கு. ஒரு சில, அதாவது இப்போ உலகம் பூரா ஒரு இடங்களில் ஒரு விதமான காரணங்களுக்காக வந்து பச்சை குத்துறதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில இடங்களில் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்காக இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் தீய சக்திகள்கிட்ட இருந்தோ, இந்த மாதிரி கெட்ட சக்திகள் அதுகள்கிட்ட இருந்தோ நம்மளை பாதுகாத்துறதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மார்க்ஸ், சின்ன சின்ன டாட் மாதிரி, ஒரு நிலா மாதிரி, இது மாதிரி லைக் சன் மாதிரிலாம் வந்து அவங்க மார்க்ஸ் போட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பச்சை குத்துறதை. அண்ட் ஒரு சில இடங்களில் ஐடென்டிட்டி அண்ட் கம்யூனிட்டி மார்க்கிங். நான் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த கிளானை சேர்ந்தவங்க, இந்த ட்ரைபை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்காகவும் அவங்க வந்து பச்சை குத்துறதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டி அண்ட் சோஷியல் ட்ரெடிஷன். ஸோ பியூட்டி அண்ட் சோஷியல் ட்ரெடிஷன்னு பார்க்கும்போது அழகுபடுத்துறதுக்காக, தன்னை உடம்பையும் முகத்தையும் அழகுபடுத்திக்கிறதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க முகத்தில் புள்ளிகள் வச்சோ, இல்லை ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸில் வந்து சின்ன சின்ன புள்ளிகள் வச்சோ வந்து அவங்க வந்து அதை அழகுபடுத்திக்கவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சிம்பிள், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரையோ, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேரையோ வந்து போட்டு அவங்க அன்பை வெளிப்படுத்திக்கிறதுக்காகவும் ஒரு சில இடங்களில் பச்சை குத்துறதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்டன் மெடிக்கல் ரீசன் சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் கிடையாது. பிகாஸ் ஒரு மைக்ரேனையோ, ஒரு ஜாயிண்ட் பெயினையோ ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து நம்ம அந்த இங்க் வச்சு டேட்டூ பச்சை குத்தும்போது அந்த பெயின்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிறதா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. பட் இது எதுவுமே மெடிக்கலாகவோ சயின்டிஃபிக்கலாகவோ ப்ரூவ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இது வந்து அந்த காலத்தில் மக்கள் அவங்க நம்பின ஒரு கல்ச்சர், அவ்வளவுதான். அண்ட் ஃபார் அ பெர்மனன்ட் மெமரி, ஒரு அவங்க ஏன்னா நம்ம பச்சை குத்துறதுன்றது அந்த பண்ண டைம்லேருந்து லைஃப் நம்ம முடிய போகிற எண்ட் ஆஃப் நம்ம லைஃப் வரைக்கும் அதுக்கப்புறமும் நம்ம தோளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது ஒரு பெர்மனன்ட் மெமரி. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம கூடயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிலீஃபில் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா மாடர்ன் டேட்டூஸ். ஸோ மாடர்ன் டேட்டூஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18th சென்ச்சுரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1700லேருந்து 1800s வெஸ்டர்ன் வேர்ல்டில் கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு பாலினேஷியன் பீப்புள் கிட்ட டேட்டூஸை பார்த்துருக்காரு. அதாவது அந்த பாலினேஷியனில் இருக்கக்கூடிய செயிலர்ஸ், சோல்ஜர்ஸ், லேபரர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டேட்டூ போட்டிருக்கிறத வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த டேட்டூஸை வந்து அவர் அடாப்ட் பண்ணி அவரோட கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் சைட் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அண்ட் 1800s எலக்ட்ரிக் டேட்டூ மிஷினை வச்சு டேட்டூ போடுறதுக்கு மக்கள் பழகியிருக்காங்க. ஸோ முன்னாடி காலத்தில் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதை எவால்வ் ஆகி எலக்ட்ரிக் மிஷின்ஸ் வச்சு அவங்க டேட்டூ போட பழகியிருக்காங்க. ஸோ மிட் ஆஃப் 1900s பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்க சர்க்கஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறவங்க, ப்ரிசனில் இருக்கிறவங்க, ஸோ ஒரு கேங்ஸ்டரில் இருந்தாங்கன்னா அவங்க டேட்டூ போட்டவங்களாக இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அண்ட் 1950sலேருந்து 1970s, ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து 1970s வந்து டேட்டூஸ் வந்து இன்னும் பெட்டராக
அதாவது ஒரு ஹைஜீன் மெயின்டெயின், ஏன்னா கண்டிப்பாக டேட்டூ போட்டால் அந்த இடத்துல ஒரு பிளட் வரதோ இல்லை ஒரு ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதோ வந்து நடக்க தான் செய்யும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹைஜீனாக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணி டேட்டூவோட ஒரு ரீபர்த் மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அடுத்து 1980ஸ்லேயும் 1990s இந்த பீரியட்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் நீடில், அதாவது நம்ம டேட்டூ எலக்ட்ரிக் மிஷினில் தான் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டு ஒரு காயில் மிஷின் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒரு நீடிலை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கைண்ட் ஆஃப் ஒரே நீடில் 2-3 பேருக்கு யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஏன்னா இது நம்மளோட பிளட்குள்ளே போயிட்டு வருது. ஸோ அதுக்கு டிஸ்போசபிள் நீடில் அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷனாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்டெரைல் பண்ணி ரொம்ப க்ளீனாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இன்னும் டேட்டூவை வந்து ரொம்ப சேஃபாக நமக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியாவாக இருந்தது. அதுக்கப்புறம் 2000s, அதாவது இப்போது ப்ரெசண்ட்டில், ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டூஸுக்கு வீகன் இங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வீகன் இங்க்கு, அதுக்கப்புறம் பென் ஸ்டைல் மெஷின். ஸோ இப்போ பென் மாதிரி இருக்கக்கூடிய மெஷின்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப இந்த வயர்டு காயில் மிஷின் கூட இல்லாமல் பென் டைப்லலாம் மெஷின்ஸ் நிறையா வந்துருச்சு. நிறையா டேட்டூ ஸ்டூடியோஸில் இருக்கிறவங்க இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் பேஜஸ் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஒர்க்கை இன்னும் பீப்புளுக்கு ஈஸியாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து இதில் ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ டேட்டூஸில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமல் டேட்டூஸ், டாட் ஒர்க், ஃபைன் லைன் அண்ட் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டில் இன்னும் இவால்வ் ஆகி வந்த டேட்டூஸான ஒரு வேர்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம பச்சை குத்துறது எப்படி ஐ மீன் அந்த இங்க் எப்படி ரெடி பண்ணுறாங்க, எதில் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுபோல் டேட்டூவை எப்படி பண்ணுறாங்க. ஸோ டேட்டூக்கு வந்து அவங்க இங்க் ரெடி பண்ணுறதோ அதனால் எல்லாமே ரெடிமேட் இங்க் தான். அண்ட் அந்த நீடில்ஸ் கூட வந்து இப்போ பென் மிஷின் அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மெஷினில் இருக்கக்கூடிய அந்த நீடில், ஸோ அந்த நீடில் என்ன பண்ணுது, அது எப்படி நமக்குள்ளே அந்த இங்கை வந்து டெபாசிட் பண்ணி ஒரு அழகான டேட்டூவாக அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 70 to 120 பஞ்சஸ் வந்து அந்த நீடில் நம்ம ஸ்கின்குள்ளே பண்ணுது. ஸோ நம்ம ஸ்கின்ல செகண்ட் லேயரில் வந்து டெர்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் தான் ஆக்சுவலாக அந்த இங்க்கு போய் செட்டில் ஆகுது. அந்த நீடிலில் இங்க்கை அவங்க டச் பண்ணி நம்ம அந்த மெஷினில் வந்து அவங்க இது பண்ணும்போது லிட்ரலாக 1 செகண்டுக்கு இத்தனை பஞ்சஸில் அந்த இங்க்கு வந்து அந்த டெர்மஸ் லேயரில் போயிட்டு செட்டில் ஆகுது. ஸோ அது ஒரு சின்ன சின்ன ஒரு மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக தான் வந்து அந்த இங்க் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் செட்டில் ஆகுது. ஸோ அப்படி செட்டில் ஆகிற அந்த இங்கை பார்த்திங்கன்னா மேக்ரோஃபேஜஸ், அதாவது நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து அது ஒரு ஃபாரின் பாடியாக தான் பார்க்கும் இல்லையா. ஸோ ஆப்வியஸாக நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஒரு விஷயம் உள்ளே இறங்கும் போது நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், வேறு ஏதோ ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வந்திருக்குன்னு அதை வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதை அட்டாக் பண்ண தான் பார்க்கும். அதுபோல் தான் இந்த டேட்டூ இங்கையுமே அந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதில் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸை வந்து அந்த மேக்ரோஃபேஜஸால் பிரேக் பண்ண முடியும். ஸோ அப்படி பிரேக் பண்ணி அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமைனிங்காக அப்படியே எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த ஒரே இடத்துலையே செட்டில் ஆகிடுது. அப்படி செட்டில் ஆகக்கூடிய இங்க்கு தான் நம்ம என்ன டேட்டூ டிசைன் பண்ணுறோமோ அதே டிசைனில் அவங்க இங்கை உள்ளே வந்து பஞ்ச் பண்ண அந்த டிசைன் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டேட்டூ போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா 1 வீக் கழித்து பார்க்கும்போது அது மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லேயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த இங்க் உள்ளே போயிருக்கும். ஸோ அந்த இங்க் வந்து ட்ரையாக இருக்கும், ஸ்கின்னுக்குள்ளே செட்டில் ஆனது வந்து அப்படியே அந்த இடத்துல ரிமைனிங்ஸாக நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லேயர் வந்து அந்த 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மேலே இருக்க லேயர் பீல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் த பெர்மனன்ட் டேட்டூ. ஸோ அந்த டேட்டூவோட இங்க் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே அந்த செகண்ட் லேயரில் போய் செட்டில் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிமைனிங் தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டிசைனை போட்டிருந்தீங்களோ உங்கள் லைஃப் டைமுக்கும் அந்த டிசைனை உங்கள் ஸ்கின்னிலேயே தக்க வச்சுக்கும். ஸோ இந்த டேட்டூ வந்து இப்போது ஒரு ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 20 days கிட்ட ஆகுது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ஒரு 20 days ஒரு டேட்டூ வந்து நல்லாவே ஹீல் ஆகிட்டு அழகான ஒரு
நம்ம போட்டதுக்கான அந்த மெமரியை வந்து நம்ம ஸ்கின்குள்ளே கொண்டு வந்துடுது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பச்சை குத்துனா அவங்க வந்து விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணி தான் அந்த இடத்த வந்து ஹீல் பண்ணாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாகவே நிறையா ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பட் ரொம்ப பேசிக்காக இப்போ நம்ம கோகோனட் ஆயிலே நமக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோகோனட் ஆயிலே வந்து டெய்லி வந்து நம்ம அந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ண வாட்டர் வந்து நம்ம டாட்டூஸில் படாமல் கொஞ்சம் ஒரு 15 days to 20 days நம்ம அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது ரொம்ப அழகாக ஹீல் ஆகி எந்த ஒரு காயமும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கின் டேமேஜஸும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு மெமரியாக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு அவங்க போட்ட டேட்டூஸ் ரொம்ப ஃபேட் ஆயிடலாம் வருஷங்கள் ஆகும்போது, இல்லை மேபி அது பிடிக்காமல் போயிடலாம். ஸோ அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு லேசர் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேசர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய இங்க் பார்ட்டிகல்ஸை பிரேக் பண்ணுது. நம்மளோட இம்யூனால் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் தான் பிரேக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது லேசர் அப்படின்றதுனால அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸையுமே பிரேக் பண்ணி அந்த டேட்டூஸை வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆகும்போது அப்படியே ஃபேட் ஆயிரும். அவங்க பிரேக் பண்ணும்போது நார்மலி அது ஃபேட் ஆகிட்டு ஹைட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே டிசால்வ் ஆகிட்டு அது அப்படியே உங்களுக்கு டேட்டூ வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்க டேட்டூஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டூஸ் பற்றி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் டேட்டூ வந்து லிட்ரலாக அது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருந்தாலும் அது நம்ம கூட லைஃப் லாங் நம்ம ஸ்கின்லேயே நம்ம கூடவே இருக்க போகிற ஒரு அழகான மெமரி. ஸோ அது எல்லோரும் வந்து இப்போ நிறையா பேர் அந்த மாதிரி டேட்டூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க, குழந்தைங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் பண்ணுறாங்க, ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு அழகான மெமரி. ஸோ இந்த மெமரியை நீங்களும் உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.